1920 பனகல் மகாராஜாங்கிற ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தார் சென்னை மாகாணத்துக்கு. அன்றைக்கி ஒரிசாவில் ஆரம்பித்து திருநெல்வேலி வரையிலும் சென்னை மாகாணம். படித்து ஆகணுன்னார். வெறும் படிப்பு மாத்திரம் இல்லை, பெண்களும் படித்து ஆகணுன்னார். ஜஸ்டிஸ் பார்ட்டி, இன்றைக்கி திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடியாக இருந்த பனகல் மகாராஜா, குறுநில மன்னர், அன்னாட காட்சி இல்லை, அவர் பேரில் தான் பனகல் பார்க் இருக்குது. அப்போ சுப்பராய முதலியாருங்கிறவர் தான் கல்வி அமைச்சர். அனைவருக்கும் கல்வி பாடம். அப்போ உடனே கேட்டாங்க, பாடம் படிக்க போயிட்டாக்க பொழப்புக்கு என்னையா பண்ணுறதுன்னு கேட்டாங்க. சோறு போடுறேன், மதிய உணவு அவங்க தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. தெரியுதா? இருங்கம்மா, பொறுமையாக இருங்க. உங்கள் காமராஜர் புகழ் பாடிடுறோம். உங்களுக்கு வேண்டியது அது தானே, உங்களுக்கு வேண்டியது அது. பொறுமையாக கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. அவங்க ஆட்சியில் வந்துருச்சு, பெண்கள் படித்தாகணும்னா, பெண்கள் படித்தாகணும்னாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா தேவதாசி சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணாங்க. அப்போ வந்து காங்கிரஸில் இருந்த தீரர் சத்தியமூர்த்தி, காமராஜருடைய குரு அப்படின்னு பேர், தேவதாசி முறையை ஒழித்தால் இந்து சனாதனம் என்ன ஆவதுன்னு கேட்டார் அசம்பிளியில். அந்த தேவதாசி சிஸ்டத்தில் பிறந்தவங்க தான் முத்துலட்சுமி ரெட்டி, கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குது, அதை உருவாக்கினவங்க. அவங்க அந்த இனத்தை சேர்ந்தவங்க. எந்திரிச்சு சொன்னாங்க, சத்தியமூர்த்தி சொன்னதை நான் ஆதரிக்கிறேன், அவர் குடும்பத்து பெண்களை தேவதாசி ஆக்குங்கள். பேசாமல் உட்காந்துட்டு இருந்தார். இது அந்த இந்த அளவுக்கு அவங்க வந்து எல்லாம் சீர்திருத்தத்தை கொண்டு பெண் கல்வி கொண்டு வந்த போது அவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்குது. எல்லாம் கொண்டு வந்து சுதந்திரம் வந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சி வந்தபோது அதெல்லாம் நிறுத்திவிட்டாங்க.